அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன். ஜூன் மாதத்தில் உங்களுடைய தொழில், குடும்பம், பணம் வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்படி அமையப்போகுது, எப்படி இந்த காலகட்டத்தில் நமக்கு சூழ்நிலைகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் அப்படின்னா கும்பத்தில் பிறந்தவங்க, சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக காப்பாற்றுவீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க ஆசைப்படுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்குவீங்க. இருக்குதோ இல்லையோ வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. அதே மாதிரி என்கிட்ட பெரிய சொத்து இருக்குதுங்கிறதுனாலும் காட்டிக்க மாட்டீங்க. இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னாலும் வெளியில் சொல்ல மாட்டீங்க. கௌரவமாக இருக்கணும்னு நினச்சி வாழக்கூடியவங்க தான் இந்த கும்பராசிக்காரரு. ஆனால் உங்கள் மாதிரி கஷ்டப்பட்டவங்களும் யாரும் இல்லை. சமீப காலமாக ரொம்ப தடுமாட்டங்களை சந்திச்சிட்ருக்கிறீங்க. பொருளாதார சிக்கல்களை அடைஞ்சிட்ருக்கிறீங்க. குடும்பம் சார்ந்த விஷயத்துலேயும் சில பிரச்சனைகளை அப்படியே சரிப்படுத்தி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. அப்படிங்கிறது தான் கிரக அமைப்புகளில் இருந்தது. இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, அதாவது 2ஆம் இடத்துல சனி பகவானும், ஜென்மத்தில் ராகு பகவானும், 3ஆம் இடத்துல சுக்கிரனும், அதே மாதிரி 4ஆம் இடத்துல சூரியன் 4ஆம் இடத்தில் இருப்பார். 15ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். 5ஆம் இடத்தில் குருவும், புதன் 4ஆம் இடத்திலிருந்து 6ஆம் தேதி, அதாவது 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல பார்த்தோம்னா செவ்வாய் 7ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆவார். அப்போது கேதோடு இணைஞ்சிருப்பார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். அப்போது இது சாதகமாக பாதகமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜென்மத்திலே ராகு இருக்கிறதுனால அலைச்சல்கள் இருந்தாலும் அந்த குரு பார்வை இருக்கிறதுனால அந்த அலைச்சல்னால் சில வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க. அப்படின்னா உழைக்கிறது எல்லாரும் சகஜம்தான். ஆனால் அந்த உழைப்பால் பலன் கிடைச்சதா அப்படின்னா குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக உழைப்புக்கு தகுந்த பலன்கள் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, அதாவது இந்த காலகட்டத்தில் பாத சனியை செயல்படுறதுனால உங்களுக்கு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சு அந்த அவங்க மூலியத்தில் நம்ம ஒரு விஷயங்களை சாதிக்கலாம் நினைக்கிறது கொஞ்சம் கடினம். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் வாக்குறுதி கொடுக்கறது, அடுத்தவங்களுக்கு நானாச்சுன்னு போய் முன்ன போய் நிற்கிறது, அடுத்தவங்களுக்கு பணம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வாங்கி கொடுக்கறது, இதெல்லாமே எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால, முயற்சி ஸ்தானமாக இருக்கிறதுனால, 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய முயற்சிகள், வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வண்டி வாகனங்கள் சரிப்படுத்துறது, இல்லை புதுசாக பழசை விற்றுட்டு புதுசாக வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியன் இந்த 15ஆம் தேதிக்குள்ளே பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு, அது குறிப்பாக 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூர பிரயாணம், வெளிநாடு சம்மந்தப்பட்டது, கூட்டாளிகள்னால ஏற்கனவே விரயங்கள் ஏற்பட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டு நான் கடன் கட்டிகிட்டு இருக்கிறேன், நான் கூட்டாளிகளால் நான் பிரச்சனைகள் சந்திச்சிட்டேன், உடன் பிறந்தவங்களால் சங்கடங்கள் சலிப்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற பிரச்சனைகளை பேசி தீர்த்தனோம்னா அதனால் ஒரு ஆதாயம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்த விட 5ஆம் இடத்துல குரு பகவான், அந்த குரு உங்கள் ராசியை பார்க்குது. பயமே இல்லைங்க. நிச்சயமாக உங்களுடைய வாரிசுகள்னால் கல்வி ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டுட்டு போய் விடுவீங்க. அதே சமயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குலதெய்வத்தோட அனுகிரகங்கள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வங்களுக்கு தவறாமல் போயிட்டு வாங்க இந்த மாதத்தில். அடுத்தது இந்த சிலருக்கு பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். கல்யாணமாகி ரொம்ப நாளாகி போச்சு, மருத்துவம் பார்த்தேன், வைத்தியங்க பார்த்தேன், எல்லாமே பார்த்து இந்த மாதம் அடுத்த மாதம்னா பார்த்துட்டு இருக்கிறேன், 4-5 வருஷம் ஆகி போச்சுங்க. இல்லைங்க, அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதாவது ஒரு உங்களுடைய குலதெய்வங்கள் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். இல்லை உங்களுக்கு பிடித்த கோயிலுக்கு
பக்கத்தில் இருக்கிற கோயிலாக இருந்தாலும் சரி, தூர பிரயாணங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு குறைக்குன்னு நீங்கள் போயிட்டு வாங்க. இது ஒரு குறையாக இருக்குது, எனக்கு நல்லது நடக்கணும் கடவுளே அப்படின்னு நினச்சிட்டு போய் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சாதகமாக முடியும். அதே மாதிரி ஒரு மருத்துவரை பாருங்கள், ஒரு புதிய மருத்துவரை பாருங்கள். இல்லையா பழைய வைத்தியங்களை பார்த்துட்டு இருந்தாலும் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சாருங்க. 6ஆம் இடத்தில் கடன் தொல்லை, பணப்பிரச்சனை, நம்மளுடைய பணமே சிக்கிருச்சு, நாம் வாங்கின பக்கம் பதில் சொல்ல முடியல, ஆனால் கொடுத்த பணம் வரமாட்டேங்குது. இந்த சிக்கல்கள்லாம் தீர்வு ஏற்படும். சரிங்களா? ஏன்னா நீச்சம் அடைஞ்சது, கடனே வாங்க மாட்டோம், கடன்காரன் ஆகிட்டோம். இன்றைக்கி நம்மளோட கீழ் இருக்கிறவங்க நம்மளை ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துருமாங்கிற ஒரு பயம் சால்வ் ஆகிடும். 7ஆம் தேதியிலிருந்து, ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன பிரச்சனை பெருசாகும், சங்கடங்கள் அதிகரிக்கும். நீயா நானாங்கிற வாதமெல்லாம் பண்ணவே கூடாது. தப்பா சரியாக பண்ணிடுமா அப்படிங்கிறது தான். சரிங்க, சரியாக பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணினீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு போனோம்னா சிறுசு பெருசாகும். ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் இன்னும் கலகங்கள் அதிகரிக்கும். ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட ரீதியில் பிரச்சனைகள் இருக்குதா, அந்த மாதிரி பிரச்சனைகள் பேசி தீர்த்தோம்னா சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா சேர்ந்து வாழவும் முடியல, பிரிஞ்சு போகவும் முடியல, அப்படியே கல்லோடு அரிசி வாயில் போட்ட மாதிரி அப்படியே இழுத்துட்டே போயிட்டுருக்குது, வயசும் ஆகுது, வாழ்க்கை போயிட்டுருக்குதே அப்படிங்கிற சில பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா ஜென்மத்தில் ராகு, குரு பார்க்குது, உங்களுடைய முடிவு சரியாக இருக்கும். 7ஆம் இடத்துல கேது, அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டாக போகுது. அதனால் இந்த நேரத்தில் அந்த மாதிரி முயற்சிகள் எடுங்க. அது அந்த குரு ஸ்தானாதிபதி பலத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமாக ஆகப்பட்டது நிலைப்பாட்டில் குரு பார்க்குறதுனால உங்களுக்கு தகப்பனார் சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து சம்மந்தப்பட்ட ரீதியில், அந்த உறவு முறையில் அவங்கக்கிட்ட இருந்த சலிப்பு சங்கடங்கள் சம்மந்தப்பட்ட விரோத செயல்களில் ஈடுபட்டுறவங்களுக்கு, அதே மாதிரி நமக்கு நம்பி நம்மளுடைய உறவாக இருந்தவங்க பகை பண்ணவங்களுக்கு முன்னால், நம்மளுடைய சமுதாயத்துக்கு முன்னால் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு, ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு செல்வாக்கு பலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் எடுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமான பலன்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதே சமயத்தில் இந்த குரு கரெக்டாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குதுங்க இந்த மாதம். அப்போது லாபஸ்தானங்கிறது ஒருத்தருக்கு எவ்வளோதான் நம்ம திறமசாலிகளாக இருந்தாலும் பணம்ங்கிறது செல்வாக்கு அது நமக்கு கைக்கு வந்தால் மட்டும்தான் சில பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியும். ஆனால் கடந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா சில பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வுக்கு கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு வேலையே இல்லை, நான் வேலையே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கிறேன், இங்கே ஒரு அப்ளிகேஷன் போட்டேன், அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ பண்ணேன், ஒரு ரவுண்டு போச்சு, ஃபஸ்ட் ரவுண்டு ஓகே, 2வது ரவுண்டு ஓகே, ஈஸியாக வந்தது, 3வது ரவுண்டு ஓகே ஆயிரும்னு நினச்சிட்டு தான் பண்ணேன். ஆனால் ரிசல்ட்டு பார்த்தோம்னா இல்லைன்னு வந்துருச்சு. ஆனால் நம்பிக்கையோடு இருந்தேன். இது ஒரு முறை நடக்கலைங்க, 2-3 முறை இதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்குது. என்னென்ன தெரிய மாட்டேங்குதுங்க. நம்மளோட மோசமாக இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது, நல்ல பலன்கள் அவங்களுக்கு ஒரு பணங்காசுலேருந்து கேட்குற பக்கம் கொடுக்குற பக்கம் எல்லாம் சாதகமாக இருக்குது. ஆனால் எனக்கு அமையலைங்க அப்படிங்கிற வருத்தங்கள் எல்லாமே போகக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு தடைகள் வந்தாலும் பல விஷயங்கள் ஜெயமாக செஞ்சு முடிப்பீங்க. சரிங்களா? இப்போ நான் சொன்னது கோச்சார பலன். கோச்சாரங்கிறது நம்ம ராசி, நம்ம ராசிங்கிறது மதி, நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சிந்தனை. ஆனால் அதே மாதிரி லக்னம் தாங்க நம்ம ஜாதகத்தில் லக்னம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் விதி. அதுதான் நம்மளுடைய ஒரு புள்ளியை வச்சு அப்படின்னா நம்ம இந்தந்த காலகட்டத்தில் எந்த தசா புத்தி நடக்குதுங்கிறது நம்ம நிர்ணயம் பண்ணுறது. இப்போ நமக்கு என்ன திசை நடக்குது அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த லக்னத்துக்கு இந்த திசை யோகாதிபதியா பாதகாதிபதியா அப்படிங்கிறது நம்ம நேரம் முழுமையாக நல்லா இருக்குதாங்கிறது நம்ம ஜாதகத்தை வச்சு தான் நிர்ணயம் பண்ணிக்கணும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. சரிங்களா? பக்கமாக பார்க்கலன்னா பார்த்துக்குங்க, பார்த்துருந்தா தப்பு இல்லை. அப்படி ஒரு வேளை நம்மகிட்ட எது பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஏதோ சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜாதக பலன்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு எல்லா
வளமும் செல்வ வளமாக சிறப்பாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.